இண்டஸ்ட்ரியல் பேங்க்ல சார் 94,950 ரூபா பணம் கடன் வாங்குது. இசிஎஸ் ஆன் டேட்ல எல்லாம் கட்டினேன் சார். ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது சார். என்னோட வாழ்வாதாரம் எல்லாம் பாதிப்படைந்து என் பேர் சிவில் அஃபெக்ட் ஆயிடுச்சு சார். ஓவர் டியூ சொல்லி போட்டுருக்காங்க. நம்ம ஏமாத்த முடியல. நம்ம ஏமாத்த போறோம் சொல்லுங்க. நம்ம ஏமாத்த போறோம் சொல்லுங்க. பெரம்பலூரில் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருந்த இண்டஸ்இண்ட் வங்கியை இழுத்து பூட்டி ஊழியர்களை உள்ளேயே சிறை வைத்த காட்சிகள்தான் இவை. பெரம்பலூர் மாவட்டம் திருவள்ளக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக இண்டஸ்இண்ட் வங்கியில் கடன் பெற்று ஒரு காசோலை கூட ரிட்டர்ன் ஆகாமல் முறையாக தவணை தொகையை செலுத்தி வந்துள்ளார். கடந்த 7 மாதத்திற்கு முன்பு ஆனந்தன் வங்கியில் இருசக்கர வாகனத்திற்காக 94,950 ரூபாயை கடன் வாங்கிய நிலையில் மாதத்திற்கு 9,635 ரூபாய் வீதம் கடந்த 7 மாதங்களாக இசிஎஸ் முறையில் பணத்தை சரிவர செலுத்தி வந்துள்ளார். 94,950 ரூபா பணம் கடன் வாங்குது. இசிஎஸ் ஆன் டேட்ல எல்லாம் கட்டினேன் சார். கட்டினதுக்கு அப்புறம் 1,030 ரூபா வந்து கட்டணும்னு சொல்லி மன உளைச்சல் உருவாக்கிட்டாங்க சார். என்ன பதில் சொல்றாங்க? ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது சார். என்னோட வாழ்வாதாரம் எல்லாம் பாதிப்படைந்து என் பேர் சிவில் அஃபெக்ட் ஆயிடுச்சு சார். ஓவர் டியூ சொல்லி போட்டுருக்காங்க. இதை பாருங்க சார். கேட்டா உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. இதை நான் அவர்கிட்ட 3 மாசமா சொல்றேன் சார். எத்தனை பக்கா பதில் சொல்றாரு அதிகாரி. நான் என்னங்க பண்ணுவேன் அப்படிங்கிறார் சார். இவர்தான் சார் மேனேஜர். இந்நிலையில் 10ஆம் தேதி அவர் பணத்தை செலுத்திய போதும் வங்கி ஊழியர்கள் ஆனந்தனை செல்போனில் தொடர்பு கொண்டு லேட் ஃபீஸ் 1,030 ரூபாயை கட்ட வேண்டும் என அடிக்கடி தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆனந்தனின் வீட்டிற்கு சென்றும் வங்கி ஊழியர்கள் பணத்தை கட்டுமாறு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆனந்தன் தான் பணம் கட்டிய ஆதாரத்தோடு பெரம்பலூரில் இயங்கி வந்த இண்டஸ்இண்ட் வங்கிக்கு சென்றுள்ளார். அங்கு ஊழியர்கள் பணியில் இருக்கும் போதே ஆனந்தன் கதவை பூட்டி ஊழியர்களை சிறை வைத்துள்ளார். பின்னர் அங்குள்ள ஊழியரிடம் தான் பணம் கட்டிய ரசீதை காண்பித்து வாக்குவாதம் செய்தார். பின்னர் வங்கி தரப்பில் தொழில்நுட்ப காரணமாக தவறு நடந்திருக்கலாம் என கணக்கை சரி செய்கிறோம் என உறுதியளித்துள்ளனர். ஏமாத்துல உண்மை ஒத்துக்க. 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து முறையாக செலுத்தி வந்த என்னிடமே வங்கி ஊழியர்கள் அதிக பணம் கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக ஆனந்தன் குற்றஞ்சாட்டினார். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் பிணையில் வெளியே வர முடியாதவாறு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, வலுக்கட்டாயமாக கடன் வசூல் செய்து அதனால் மனமுடைந்து கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடனை வழங்கிய நிறுவனத்தின் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் என்றும் கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போதும் இது போன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. என்னோட பேர் வந்து ஆனந்தன், திருவள்ளக்குறிச்சி கிராமம், பாடாலூர் போஸ்ட், பெரம்பலூர் மாவட்டம். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல 2 வீலர் லோன் வாங்கியிருந்தேன். 2 வீலர் லோன் என்ன பண்ணிட்டேன், 94,950 ரூபா வாங்கினேன். ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி கரெக்டாக இசிஎஸ் மூலமாக டியூ கட்டுறேன். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல 8 வருஷமா என்னோட ட்ராக் போயிட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட நிலையில் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓவர் டியூ 1,030 ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து டெய்லி புதுசாக கஸ்டமர்னு சொல்லி வீட்டில் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. 1,030 ரூபா கட்டுங்க, இல்லைன்னா உங்கள் பேர் வந்து சிவில் அஃபெக்டட் ஆகிடும், நீங்கள் எந்த தொழிலுமே பண்ண முடியாது அப்படி சொல்லி பேங்க்லேருந்து வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. டெய்லியும் ஒருத்தர் வராங்க, பேங்க் ஊழியருங்கிறாங்க. கேட்டால் இண்டஸ்இண்ட் பேங்க் ஊழியருங்கிறாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் மூலியமாகவும் தகவல் சொல்லிட்டேன், நேராக வந்து நான் சொல்லிட்டேன். கேட்டால் சரி பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க பேசின ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் பேங்க்கில் வந்து கேட்கும்போது வந்து என்னை மிரட்டுறாங்க, உன்னால் பண்ணது பாரு, உங்களை தேடி நாங்கள் வந்து லோன் கேட்டோமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. என்னை மன உளைச்சலுக்கு உருவாக்குறாங்க. 1,030 ரூபாவோட வந்து நான் 1,030 ரூபா நான் பணம் கட்டுறேன்னு சொன்னேன். இல்லை எங்கள் மேலே இதுதான் தவறு, நீங்கள் கட்ட வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து என் பேர் வந்து சிவில் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. என்னோட ஸ்டேட்மெண்ட் அவங்களை செக் பண்ண சொல்லுங்கள். ஒவ்வொரு டேட்டும் கரெக்டாக நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட
என்னோட தேதி மாற கிடையாது. எல்லா மாதமும் 10ஆம் தேதி கரெக்டாக நான் டியூ கட்டுறேன். டியூ கட்டுற எனக்கே எப்படின்னா, டியூ கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை விவரம் தெரியாமல் உள்ளவங்கள அவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாற்றிருப்பாங்க. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கு மன உளைச்சலுக்கு என்னை உருவாக்கி என்னை பின்தலை போட்டு வச்சுட்டாங்க. நான் வந்து நீ பேங்க்கில் வந்து கேட்குறேன், உன்னால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சா நீ கோர்ட்டில் போனால் நான் பேசிக்குவேன், இந்த மாதிரி எங்கள் நிர்வாகம் எல்லா இடத்துலையும் இருக்குது, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் எல்லா டீட்டெயிலும் ப்ராப்பரா இருக்கணும். இறுதியில் ஆனந்தன் உரிய நேரத்திற்குள் தான் தவணையை செலுத்தினார் என்பது தெரிய வந்தது. வங்கியின் மேல் உள்ள நம்பிக்கை போய்விட்டதாக தெரிவித்த ஆனந்தன் மீதமுள்ள தவணைகளுக்காக மொத்த பணத்தையும் ஒரே நாளில் கட்டி வங்கியிடம் இருந்து NOC சான்றிதழை பெற்று கணக்கை முடித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் முருகேசன்.